வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 32 குரம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருக்குறளை பற்றின முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து வரப்போகிற குரூப் 2ல் ஒரு கேள்வி வரதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. 1812. 1812 யார் இதை அச்சிட்டாங்கன்னு கேட்டால் தஞ்சை ஞானப்பிரகாசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1840 வெளியிட்டவர் பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். இவர் பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டிருக்கார். திருக்குறள் முதல் யாருன்னு கேட்டால் தஞ்சை ஞானப்பிரகாசர். பரிமேலழகர் உரையுடன் சேர்த்து யார் வெளியிட்டான்னு கேட்டால் ராமானுஜ கவிராயர். அவர் 1840. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒட்டில் முடிவடைகிறது. அடுத்து திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். சிறந்த உரை பரிமேலழகர். முதல் முறை உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி என்ற சொல் 7 இடத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 7 என்ற சொல் 8 கோட்பாகில் எடுத்தாளப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், 9 அப்படிங்கிற வார்த்தை திருக்குறளில் இடம்பெற்றிருக்காது. இது நானாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1886. அடுத்தது திருக்குறளில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து திருக்குறள் என்பது என்ன ஆகுபெயர்னு கேட்டாங்கன்னா அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் என்ன ஆகுபெயர்? அடையெடுத்த கருவியாகு பெயர். அடுத்தது திருக்குறளில் சிறந்த உரை பரிமேலழகர் உரை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்தது திருக்குறள் இடம்பெறாத 2 சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ், கடவுள். இந்த 2 வார்த்தையும் திருக்குறள் இடம்பெற்றிருக்காது. அடுத்தது திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. அடுத்தது திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பனை, மூங்கில். இந்த 2 மரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எதுன்னு பார்த்தீங்கன்னா குன்றிமணி. அடுத்தது இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் தான் திருக்குறள். ஓகே, இதே மாதிரி யூஸ் பண்ண தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.